அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேவோட அனௌன்ஸ்மெண்ட்லேருந்து அதுக்கான ஹைப் வந்து எகிரிட்டு இருக்கு. அது பார்த்தாக்க இப்போ இன்னும் கொஞ்சம் ஹைப் கொடுக்கலான்னு அதோட ட்ரெய்லரையும் ஃபஸ்ட் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. இதில் நம்ம ஓஜி கேப்டன் அமெரிக்கா வந்து இருக்காருங்க. ஸோ ஆனால் அதில் வந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம கேப்டன் ரிட்டர்ன் போடல. அப்போ சாமுவல்சன் தான் கேப்டன் அமெரிக்கா, அது தெரிஞ்ச விஷயந்தான். பட் இருந்தாலும் இங்கே அவரோட புள்ள ஒன்று இருக்குது. நம்ம ஆள் வாழ போன காலகட்டத்தில் இந்த ஸ்டோன் எல்லாம் வைக்க போன காலகட்டத்தில் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார். அதில் ஒரு குழந்தை வேற பெற்றிருக்காரு போல இருக்குது. இதுலேயும் நம்ம டாக்டர் டோம் அப்பீரன்ஸ் ஆகி அங்கே குழந்தை எனக்கு தான் அப்படிங்கிற மாரி குழந்தைய தூக்குறதுக்காக என்ட்ரி கொடுத்துருப்பாரு. மனுஷன் குழந்தைகளை கடத்தி என்ன பண்ணுறாருன்னு தெரில. அந்த பக்கம் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரில் பார்த்தா அந்த பக்கம் ஒரு குழந்தைய தூக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெயிலையும் இங்கேயும் ஒரு குழந்தைய தூக்க வந்திருக்காரு. திஸ் கிட்னாப்பருங்க. குழந்தைங்கள்லாம் தூக்கி ஒரு வேளை மந்திரகந்திரம் பண்ணுவாரா என்னன்னு தெரில. பட் இருந்தாலும் இங்கே டாக்டர் டோம் எல்லாரையும் வச்சு ஒரு பிளாக்மெயில் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்காக போயிட்டு ஒவ்வொரு டைம் லைனில் இருக்க குழந்தைங்களையும் அபகரிச்சிட்டு வந்துட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் தான் டெஸ்டாயர் ஆஃப் மல்டிவர்ஸ் ஆச்சே. மூளைக்கு மூளை போய் இருக்கிற எல்லாத்தையும் தூக்கிட்டு வரணும்னு ஒரு ஆவேசத்தில் இருக்கார் போல இருக்குது. ஆனால் இந்த இடத்துல நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் ரிட்டர்ன்ஸ்னு போட்டுக்கிறத பார்த்தா நம்ம தலைவர் டூம்ஸ்டேல அப்பியன்ஸ் ஆகாது. பட் இருந்தாலும் கேப்டன் அமெரிக்காவா ரிட்டர்ன் ஆக மாட்டார். பட் இருந்தாலும் இந்த ஷீல்டையாவது கொஞ்சம் கையில் கொடுத்தா நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்காக கொஞ்சம் கண்குள்ள காட்சியாக இருக்கும் படத்தில். அதையாவது பண்ணுங்கடா மார்வல்.